சமீபத்தில் நடிகர் சத்யராஜுடைய மகள் திவ்யா சத்யராஜ் மற்றும் சத்யராஜ் 2 பேருமே இணைந்து ஒரு கருத்தை வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதாவது திவ்யா சத்யராஜ் அவர்கள் வந்து கல்யாணம் பண்ணாமலே குழந்தை பெற்றுக்கிறத வந்து ஒரு ஆதரவு கொடுக்குற மாதிரி வந்து பேசியிருந்தாங்க. ஸோ என் மகள் பேசியதில் எந்த ஒரு தப்பும் இல்லை, அந்த ஒரு இப்போ அந்த ஒரு ட்ரெண்ட் செட்டிங் மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி சத்யராஜும் வந்து அதை வந்து பேசியிருந்தாங்க. இதற்கு நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. டைரக்டர் மோகன்ஜி அவர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசியிருந்தாரு. அதை பற்றி நம்ம சேனல்லே பார்த்துருந்தோம். இப்போ அடுத்ததாக டைரக்டர் பேரரசு அவர்களுமே வந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு விஷயத்தை வந்து பகிர்ந்திருக்காரு. ஆக்சுவலாக ஏற்கனவே வந்து அரசியல் ரீதியாக வந்து விஜய்க்கு சப்போர்ட்டாக வந்து நம்ம பேரரசும் பேசிகிட்டு இருந்த வீடியோ, அந்த கருத்துக்கள் எல்லாமே சோஷியல் மீடியாவில் நிறையா உலா வந்துச்சு. சத்யராஜை எதிர்த்து வந்து பேசியிருப்பாரு. இப்போ இந்த ஒரு விஷயம் கிடைச்சோன்னே இதற்குமே எதிர்ப்பு தெரிவித்து பேரரசு அவர்கள் வந்து பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்களை அதாவது நீங்கள் இப்படி தான் வாழணும்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் எப்படியும் வாழ்ந்துக்கோங்க. கல்யாணம் ஆகாமலே குழந்தைய பெற்றுக்கலாம், கல்யாணமே தேவையில்லை, யார் யாரோட வேணாலும் வாழலாம் அப்படின்றத நீங்கள் மக்கள்கிட்ட சொல்லாதீங்க. அது தப்பான ஒரு உதாரணம் ஆகிடும். கலாச்சாரம் பண்பாடு தேவையில்லைன்னா நீங்கள் பின்னோக்கி போங்க. காட்டுவாசியாக இருக்கும்போது எப்படி இருந்தோம், அவங்களுக்கு கலாச்சாரமும் இல்லை, ட்ரெஸ்ஸும் இல்லை, நீங்கள் ட்ரெஸ்ஸே இல்லாமல் கூட வாழ்ந்துட்டு போங்க, உங்களை யார் வேணாங்கிறா அப்படின்ற மாதிரி பேரரசு அவர்கள் வந்து ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.